தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் வீரம் முத்தரையா முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு தமிழகம் முழுக்க 30 50 சட்டமன்ற தொகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நமது முத்தரையர் சமூகம் தமிழகம் முழுக்க 1,25,00,000 பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் 80,000 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக இருக்கிறோம். முத்தரையர் ஓட்டர்ஸ் எண்ணிக்கை 80,000 லட்சம் பேர். பெரும்பான்மையான சமூகம். தொடர்ச்சியா அதிமுகவாலும் திமுகவாலும் இந்த சமூகம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்து வருகிறது. இது காரணம் என்னன்னா, இந்த சமூகத்துக்குள்ளேயே ஒரு அரசியலா ஒரு தலைமை இல்லை. வன்னியர்களுக்கான அரசியல் தலைமை பாட்டாளி மக்கள் கட்சி, பறையர் சமூக மக்களுக்கான அரசியல் தலைமை விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த 2 கட்சி வந்த பிறகும் அதிமுகவில், திமுகவில், பிஜேபியில், காங்கிரஸ்ல இருக்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அதே போல அந்த கட்சியில் இருந்தாலும் கூட அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகிற பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், பறையர் சமூக மக்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற மாநாடுகள், பொதுக்கூட்டங்களுக்கு முழுசா தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பாங்க. ஏன்னா இவர்களுக்காகவும் பேசுகிற அமைப்புனா இந்த 2 அமைப்பு இருந்தது. அது மாதிரி நம்ம சமூகத்தில் ஒரு தமிழகம் தழுவிய அமைப்பு உருவாகலை. நம்ம வருவதற்கு முன்னால் 80 சங்கம் இருக்கும்பா. தேர்தல் நேரத்தில் தான் வருவான், பேசலாம் மாட்டான், வருவான். தேர்தல் நேரத்தில் இப்படி இருக்கிற மக்களை சந்திச்சு பேசக்கூட மாட்டாங்க. இந்த தலைவர்கள் எல்லாம் பேசாம ஊமையாகி போனதனுடைய விளைவு நம்ம ஆட்கள்லாம் அரசியல்ல எந்த விழிப்புணர்வுமே இல்லாம போயிட்டாங்க. அதனாலதான் இந்த சட்டமன்ற தொகுதியை இவ்வளவு நாள் கழிச்சு கூட நம்ம வசம் இருந்த இந்த தொகுதி இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்தின் பக்கம் போய் நிற்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தலைவர்கள் பேசல, அரசியல் ரீதியா பேசல, எந்த சமூக ரீதியாகவும் உங்க சப்போர்ட்டிவா இல்லாதனுடைய விளைவு இன்னைக்கு இப்படி இருக்கும். அதே போல வன்னியர் சமூக மக்களுடைய ஒரே தலைமையா இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி வருடத்திற்கு ஒரு முறை மாநாடு என்கிற பேரில் பெரும் கூட்டத்தை கூட்டுவார்கள். சித்திரை உலகளவு பெருவிழா என்கிற பேரில் வருடம் கூட்டிடுவாங்க. அதே பறையர் சமூக மக்களுடைய ஒரே தலைமையா இருக்க விடுதலை சிறுத்தைகள் கடைசியா நடத்தின மகளிர் மாநாட்டில் 7-10 லட்சம் மகளிர் கலந்துக்கிட்டதா காவல்துறையில கணக்கு இருக்கு. இப்ப இந்த 2 சமூகமும் உயிர்ப்போடு இருக்கு. அப்போ அந்த சமூகத்துக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுத்துடுறாங்க. கூட்டணி என்கிற பேரில் கூட கொடுக்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி, அதிமுக திமுக, நம்மளால எல்லா கிராமத்திலும் சுயேட்சையா நின்று என்ன 25,000 ஓட்டு போவாங்க. நின்று திருமயத்தூரில் நின்று 15,144 வாக்கு தான் வாங்க முடிந்தது. அப்போ நாம அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்னா திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து சீட்டு வாங்கணும். வெறுமன கூட்டணி எல்லாம் கிடையாது. இது மாதிரியான ஒரு அங்கீகாரத்துக்கு நம்ம வரணும்னா கூட நம்ம மக்கள் அதை கட்சி பார்க்காம முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாநாட்டில் எந்த கட்சியில வேணா இருக்க இந்த மாநாட்டுக்கு எல்லாரும் இப்போ வர வழியில் திமுக அதிமுகவில் இருக்க பொறுப்பாளர் கூட வரவேற்பு கொடுத்து வாகன ஏற்பாடு பண்ணுறோம், மாநாட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் எல்லா இடத்துலையும் ஆதரவு பெருகும் போது தான், ஏன்னா அதிமுகவில் திமுகவில் இருக்க முத்திரைக்காகவும் நாங்கள் தான் பேச முடியும். தைரியமாக அவங்க தலைமையை கேள்வி கேட்க முடியும் எங்களால். அதுக்காக ஒரு தமிழகம் தழுவிய ஒரு அமைப்பு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போதான் வளர்ந்து வரணும் இல்லை, வளர்ந்துட்டோம். தமிழக முதல்வர் கலந்து கொண்ட ஒரு திருமண நிகழ்வில் நான் பேசுகிற போது
மத்திய தமிழகம் தென் தமிழகத்தில் இந்த சமூகம் பெரும்பான்மையா இருக்கு அப்படின்னு பேசி முடிச்ச பிறகு முதல்வர் பேசும்போது என்னுடைய பெயரை குறிப்பிட்டு கடைக்கண் பார்வையில் முழு பார்வை உங்க சமூகத்தின் பக்கம் திரும்பும்னு சொல்றாங்க. அப்போ முதல்வருடைய காலுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சமூக பணி இருக்கு. இப்போ தபால் தலை இந்திய திருநாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் நம்ம பேரரசர் பெரும்பெருக்கு முத்திரையருடைய படம் பதித்த தபால் தலை ஸ்டாம்ப். இப்போ நம்ம கிராமத்தில் நம்ம பேரரசரை போட்டு வைக்கிறோம். ஒரு சில பேர் வீடுகளில் பேரரசரை படத்தை வச்சிருப்போம். ஆனால் எல்லா சமூகத்தவரும் எல்லா மதத்தவரும் பேரரசரை ஸ்டாம்ப் பொடியில் பயன்படுத்தணுங்கிற கட்டாயத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது வீரம் முத்திரையர் முன்னேற்ற சங்கம் தான். அதை மறந்துடவே எப்படி சென்ட்ரல் கவர்மெண்டா வெளியிட்டான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இதை தொடர்ச்சியா வலியுறுத்தி இருக்கிறோம். 1350வது பேரரசருடைய சதய விழா நிகழ்வுல இப்ப துணை குடியரசுத் தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன்ஜி அவர்கள் அப்போ மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக இருந்தாங்க. அவரை சிறப்பு அழைப்பாளரா வீரம் முத்திரையர் முன்னேற்ற சங்கம் சார்பிலும் தமிழக தேச கட்சி சார்பிலும் மன்னருடைய சதய விழாவுக்கு மணிமண்டபத்துக்கு அழைச்சி மாலை போட வச்சு வெளியில வந்து பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், தபால் தலை வெளியிடுவோம், கூடிய விரைவில் வெளியிடுவேன்னு சொல்லி அதை நடத்தியும் காட்டினார் மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன்ஜி அவர்கள். இதுக்கு யார் இதை வலியுறுத்தியது, யார் பேச வச்சது அப்படின்னா வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழக தேச கட்சி மட்டும்தான். இதுக்கு முழு பொறுப்புமே நாங்கள் தான் எடுத்துக்கணும். நாங்கள் தான் இன்னைக்கு அமைப்பு ரீதியாக வரும்போது எல்லாத்தையும் கூப்பிட்றேன், நாங்கள் பரவாயில்ல கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வுகளை நம்ம கலந்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு நிகழ்வையுமே நாம் இந்தியா லெவலில் தமிழக லெவலில் இந்த சமூகத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். இது நமக்கான மாநாடு, நம்ம சமூகத்திற்கான மாநாடு. இதில் எந்த கட்சியாக இருக்கோம், நாங்கள் பிஜேபியில் இருக்கோம், திமுகவில் இருக்கோம், அதிமுக எதுவானா இது, நீங்கள் முதல்ல ஒரு முத்திரையனாக இருக்கணும். முத்திரையனாக வந்து மாநாட்டுக்கு வாங்க, நமக்கானது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பேசுகிறோம். அங்கால ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தினுடைய மையப்பகுதி திருச்சி ஒரு 5 லட்சம் பேர் கூடணும்னு வச்சுக்கோங்க. மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க. நமக்கான அரசியல் நம்மகிட்ட வரப்போகுது. நான் சொன்ன பாருங்க, 30லேருந்து 50 குறைஞ்சபட்சம் 20 சொல்லுங்க எம்எல்ஏவை, 2 எம்பியை சொல்லுங்க இந்த சமூகத்தில் உருவாக போகிறாங்க. உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒரு 5000த்துக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் இங்கே உருவாக போகிறாங்க. அதுக்கு இந்த மாநாடு மிகப்பெரிய அடிகோல் அந்த மாநாடு இருக்குங்கிறத நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற கிராம பெரியவர்களுக்கும் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் எல்லாம் திருச்சியில் சந்திப்போம், நமக்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.